இன்றைக்கி வந்து கிர் சாசனில் வந்து இருக்கும். இங்கே வந்து கிரில் வந்து கிர் லயன் சஃபாரி பார்க்க வந்து வந்திருக்கோம். இங்கே 2 டைப்ஸ் ஆஃப் சஃபாரி இருக்குது. ஜங்கல் சஃபாரி, தேவாலயா சஃபாரி. நம்ம இப்போ டைம் வந்து நான் வந்து இன்றைக்கி ஜங்கல் சஃபாரி புக் பண்ணிக்கிறது வந்து 4 மணிக்கு 4 to 7 3 hours சஃபாரி. தேவாலயா சஃபாரி வந்து நாளைக்கு மார்னிங் நிறைய ஸ்லாட்ஸ் இருக்குது. மார்னிங் ஸ்லாட்ஸ், ஈவினிங் ஸ்லாட்ஸ் எல்லாமே இருக்குது. நான் வந்து ஜங்கல் சஃபாரி வந்து ஈவினிங் ஸ்லாட் எடுக்கிறேன். மார்னிங் ஸ்லாட் வந்து தேவாலயா சஃபாரி வந்து எடுக்கிறேன். இங்கே வந்து ஜங்கல் சஃபாரியில் 4 பர்சனுக்கு 2500 சார்ஜ் பண்ணுறாங்க. 4 பேர் போகிற ஜீப் இருக்குது, 6 பேர் போகிற ஜீப் இருக்குது, 8 பேர் போகிற ஜீப் இருக்குது. டிபெண்ட்ஸ் அப்பானிய மணி கூட வந்து அந்தளவுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் ஆகும். நாங்கள் வந்து 4 பேர் போகிற ஜீப் எடுத்துருக்கோம். 4 பேருக்கு வந்து 2500 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. முன்னாடியே ஆன்லைன்லேயே வந்து எல்லாமே புக் பண்ணிவிட்டு வந்துட்டால் இங்கே வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நேர்லேயுமே வந்து புக் பண்ணிக்கலாம். பட் நான் வந்து எல்லாமே ஆன்லைனில் முன்னாடியே வந்து புக் பண்ணிவிட்டேன். ஸோ வந்து 4 மணிலேருந்து 7 மணிக்கு நமக்கு இன்றைக்கி வந்து லயன் சஃபாரி இருக்குது. அது போயிட்டு உள்ள லயன்ஸ் எல்லாம் பார்க்குறோமா இல்லையான்றது பார்க்கலாம். ஏன்னா கிர் சஃபாரின்றது கிர் காடுகள், கிர்ரோட சிங்கத்தின் காடுகள்னாவே வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். சின்ன வயசில் புக்கிலலாம் வந்து ஹிஸ்ட்ரி புக்கிலலாம் வந்து படிச்சிருப்போம். ஸோ அதை இன்றைக்கி எக்ஸ்ப்ளோர் பண்ண நம்ம நேர்லேயே வந்து வந்திருக்கோம். வீடியோ வந்து செம்ம இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், செம்ம க்ரௌடு. மார்னிங் சஃபாரிக்கு இன்னும் க்ரௌடு அதிகமாக இருந்திருக்கும். இப்போ ஈவினிங்கே வந்து இவ்வளோ க்ரௌடு இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஜீப்பில் தான் வந்து நம்ம போக போகிறோம். 4 பேர் 6 பேர் உட்கார்ற மாதிரி ஜீப்பெல்லாம் வந்து இருக்குது. ஏகப்பட்ட ஜீப்ஸ் இருக்குது, ஓப்பன்லேயுமே இருக்குது. இது பாருங்கள், இது வந்து க்ளோஸ்டு ஜீப்பு. ஃபுல்லாக வந்து அந்த இரும்பு கிரில் போட்டு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஓப்பன் ஜீப், நமக்கு எது வேணாலும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ வந்து இந்த மாதிரி தான் இருக்குது இந்த ஏரியா ஃபுல்லாக. ஸோ நமக்கு வந்து இந்த இடத்துல இருந்து சஃபாரி வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஈவினிங் சஃபாரியே வந்து வெயில் அதிகமாக இருக்குது. ஸோ பார்க்கலாம் உள்ளே வந்து லயன் பார்க்குறோமா இல்லையா அப்படின்ட்டு. மோஸ்ட்லி வந்து நிறைய சஃபாரிஸ் வந்து நான் போயிட்டேன். எல்லா சஃபாரிஸுமே வந்து நம்ம சேனலில் வந்து வீடியோ இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். பந்திப்பூர் நிறைய சஃபாரி போயிருக்கோம். ஸோ ஃபைனலாக வந்து கிர் சஃபாரியும் வந்து கிர் சிங்கத்தை வந்து பார்க்க வந்தாச்சு. ஸோ பார்க்கலாம் லயன்ஸ் வந்து நமக்கு லக் இருக்கா இல்லையா அப்படின்ட்டு. இங்கே வந்து ஒரு செக் போஸ்ட் இருக்குது. இங்கே வந்து ஐடி ப்ரூஃப் வந்துட்டு என்ட்ரி வந்து போடுவாங்க. நீங்கள் இங்கே சஃபாரி வரும்போதே வந்து ஐடி ப்ரூஃப் வந்து கண்டிப்பாக வந்து எடுத்துகிட்டு வந்துருங்க. அதுலேயுமே வந்து ஆதார் தான் வந்து கேட்குறாங்க. ஆதார் கார்டு வந்து வச்சுக்கோங்க. ஸோ இங்கே வந்ததுக்கப்புறம் வந்து டிரைவிங் லைசன்ஸ் அதெல்லாம் கொடுத்தா வந்து அவங்க இது பண்ண மாட்டாங்க. ஆதார் தான் வந்து மறுபடியும் வந்து கேட்குறாங்க. ஸோ கிர் நேஷனல் பார்க் அண்ட் வைல்ட் லைஃப் सेंचुरी. आप नीचे की सीट पे बैठे हैं ना अपना. இந்த கிர் கார்டில் வந்து 75,000+ டீர்ஸ் வந்து இருக்குது. இது வந்து அவங்களோட கவுண்டிங். பட் ஆனால் அதுக்கும் மேலேயுமே வந்து டீர்ஸ் வந்து இருக்கும் அப்படின்னு வந்து ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க. இங்கே பாருங்கள், இந்த மரத்துக்கு மேலே வந்து அவுல் வந்து இருக்குது. ரொம்ப கிட்ட வந்து நாங்கள் பார்த்தோம். சச் அன் அமேசிங் சீனரி. எங்கள் ஜீப்புக்கு முன்னாடியே வந்து சூப்பராக சாம்பார் டீர் வந்து அப்படியே துள்ளி துள்ளி ஓடி போயிட்டு இருந்தது. பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்தது. லயன் வந்து அப்படியே நடந்து வர்றது மெதுவாக. செம்ம சீனரி, செம்ம த்ரில்லிங்காக இருக்குது. பின்னாடியும் ஒரு லைன் வருது பாருங்கள், 2 லைன் வருது.
இங்கே பாருங்கள், இந்த இடத்துல வந்து தண்ணி இருக்குது. தண்ணி குடிக்க அப்படியே லைன் அங்கேருந்து மெதுவாக நடந்து வந்து அப்படியே உக்காந்துருச்சு. 2 லைன் இருக்குது பாருங்கள். ஆக்சுவலாக இது பார்க்கும்போது வந்து ஜீப்பெல்லாம் வந்து ஆஃப் பண்ணி வச்சுருவாங்க. நம்மளுமே வந்து பேசக்கூடாது, ரொம்ப சைலண்ட்டாக வந்து ஜஸ்ட் பார்க்கணும், சவுண்ட் போடக்கூடாது, எதுவுமே வந்து ஆக்டிவிட்டீஸ் வந்து பண்ணக்கூடாது, ஜஸ்ட் மெதுவாக வந்து அப்படியே பார்க்கணும். அப்படியே வந்து காட்டுக்குள்ளே வந்து நடந்து வந்து உட்காரு. ஜீப்ஸ் எல்லாம் வந்து ஆஃப் பண்ணி வச்சுட்டு மெதுவாக வந்து பார்த்துட்ருக்கோம். லயன்ஸ் இங்கே பாருங்கள், அகைன் 2 லைன். அந்த லைனுக்கு பின்னாடியே வந்து இதுவும் வந்து அப்படியே மெதுவாக நடந்து வந்துட்டு இருந்தது. ஸோ செம்ம லக்கு, நம்ம வந்து இன்றைக்கி நிறைய லைன் வந்து பார்த்தோம். हैप्पी वो लाइन वो जो थिएटर का था ना. நான் வந்து நிறைய ஃபாரஸ்ட் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கேன், சஃபாரி எல்லாம் போயிருக்கேன். பட் வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து கிர் ஃபாரஸ்ட்டில் வந்து ஆலமரம் வந்து பார்க்குறேன். இங்கே ஃபாரஸ்ட்டில் வந்து அங்கங்கே வந்து நிறைய இடத்துல வந்து ஆலமரம் இருக்குது. இந்த காடே வந்து செம்ம பியூட்டிஃபுல். காடே வந்து பார்க்க அவ்வளோ அழகாக பச்சை பசேன்னு, அந்த அனிமல்ஸோடு பார்க்கும்போது ரொம்ப லைவாக சூப்பராக இருக்குது. இந்த இடத்துல பாருங்கள், கூட்டமாக வந்து புள்ளி மான் இருக்குது. இந்த காட்டில் வந்து நிறைய வெரைட்டி ஆஃப் மான் வந்து இருக்குது. இந்த ஒரு இடத்துல ஒரு வெரைட்டி ஆஃப் மான். இந்த இடத்துல வந்து பர்டிகுலராக இந்த ஏரியாவில் வந்து நிறைய புள்ளி மான் வந்து அப்படியே கூட்டமாக வந்து நிற்கும். ரயில்வே ட்ராக் தாண்டி தான் நம்ம வந்து போகிறோம். காட்டுக்குள்ளே வந்து ரொம்ப தூரம் ஒரு 1 ஹவருக்கு அப்புறம் வந்து ஒரு ரயில்வே ட்ராக் வருது. அந்த ரயில்வே ட்ராக்குக்கு அப்புறம் இருக்கிற இந்த ரோட் வந்து பப்ளிக்கு வந்து அலௌட். இந்த இடத்துல வந்து ஒரு கோயில் இருக்குது. அவங்க இங்கே வந்து கோயில் வந்து பூஜை பண்ணலாம், போயிட்டு வரலாம். இந்த ரோடுக்கு வந்து பப்ளிக் அலௌட். இதுக்கு முன்னாடி நம்ம லைன் பார்த்தோம் இல்லைங்களா, அங்கெல்லாம் வந்து பப்ளிக் வந்து அலௌடு இல்லை. போயிட்டுருக்காங்க பாருங்கள், ஆளுங்க வந்து போகிறாங்க பைக்கில்.
வந்து ஒரு பிரிட்ஜு, சின்ன பிரிட்ஜு. அந்த பிரிட்ஜில் வந்து கீழே வந்து பயங்கர தண்ணி வந்து போகுது. இப்போ சம்மர்லேயே வந்து இவ்வளோ தண்ணி இருக்குது. ஒரு 1.5 மணி நேரம் ட்ராவலுக்கு அப்புறம் காட்டுக்குள்ளே ஒரு இடத்துல வந்து செக் போஸ்ட் பக்கத்தில் வந்து நிப்பாட்டிருக்காங்க. இங்கே வந்து ஒரு 5 நிமிஷம் பிரேக், ரெஸ்ட் ரூம் போகிறவங்க போய்க்கலாம். ஸோ 5 நிமிஷம் பிரேக்குக்காக வந்து இங்கே நிப்பாட்டிருக்காங்க. ஸோ நம்ம வந்து காட்டுக்குள்ளே வந்து என்ட்ரி ஆன வித்தின் 5 மினிட்ஸ்லேயே வந்து 4 சிங்கத்தை வந்து ரொம்ப கிட்ட வந்து பார்ப்போம். செம்ம ஒரு த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸ். இதர் காடுகள் பற்றி வந்து படிச்சிருக்கோம், பட் ஆனால் இப்போ நேரில் பார்த்தது வந்து செம்ம சூப்பராக வந்து இருந்தது. நம்ம எடுத்த இந்த ஜீப் வந்து ஏ கேட்டகரி ஜீப். இதில் வந்து 4 பேருக்கு வந்து அலௌடு. பி கேட்டகரி ஜீப்பும் வந்து இருக்குது. அதில் வந்து 6 பேர் 8 பேர் அந்த மாதிரி கூட வந்து வராங்க. ஸோ வந்து நமக்கு வேணுன்றதை நம்ம வந்து புக் பண்ணிக்கலாம். இங்கே ஒரு லைன் வந்து உட்காந்துருக்கு பாருங்க. இது வந்து செம்ம பெரிய லைனு. அப்படியே வந்து உட்காந்துருக்கு ஒரே இடத்துல. ஆக்சுவலாக இந்த காட்டுக்குள்ளே நம்ம நிறைய லைன்ஸ் வந்து சிங்கம் வந்து பார்த்துட்டோம். எனக்கு பின்னாடி வந்து ஒரு லைன் வந்து உட்காந்துருக்கு, பெரிய லைன். காட்டுக்குள்ளே வந்தது திறந்து ஏகப்பட்ட லைன் வந்து பார்த்தாச்சு. लायन यानी कि शेर शाक बन के जंगल में रहने वाले शेर को एशियाटिक लायन कहा जाता है। और इसका जो साइंटिफिक नाम है वो पैंथेरा लियोपर्सिका है। जैसे कि सांबर डियर ऑल्सो सिंगल में है क्या? यहाँ से देखो आपको भारत का मैप नजर आएगा, इस एंगल से देखोगे। இந்த தண்ணியோட வியூ பாருங்கள். நம்மளோட இந்தியன் மேப்பில் வந்து அந்த கீழே பகுதி வர வியூ மாதிரி கீழே பகுதி வருது இல்லைங்களா, அதை வந்து அப்படியே வந்து இந்த வியூ வந்து இருக்குது, ரெப்ளிகேட் ஆகிருக்கு. இது இங்கே சொல்கிறதே வந்து இந்தியன் மேப்போட கீழே பகுதியோட வியூன்னு தான் வந்து சொல்கிறாங்க. தண்ணி ஃபுல்லாக இருக்குது. இது வந்து கமலேஸ்வர் டேம். இதில் வந்து 200+ crocodiles வந்து இருக்காமா. அப்படியே இந்த தண்ணி வந்து அப்படியே அந்த பிரிட்ஜ் வழியாக வந்து கீழே போகுது. ஃபாரஸ்ட் உள்ள வந்து இங்கே வந்து இன்னொரு 10 நிமிஷம் வந்து பிரேக் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த டேம் வந்து நம்ம வந்து வியூ பண்ணிக்கலாம், ஃபோட்டோஸ் வீடியோஸ் வந்து எடுத்துக்கலாம். இது வந்து டேம். அப்படியே வந்து ஆப்போசிட்டில் அந்த சைடு வந்து ட்ரைபல் வில்லேஜ். மொத்தமாக வந்து 45 ட்ரைபல் வில்லேஜ் வந்து இந்த இடத்துல வந்து இருக்குது. அவங்க எல்லாமே வந்து இங்கே நிறைய ட்ரைபல்ஸ் வந்து வெஜிடேரியன்ஸ், கம்ப்ளீட்டாக வந்து வெஜ் ஃபுட்ஸ் மட்டும்தான் வந்து சாப்பிடுவாங்க. ஸோ இங்கே இந்த வியூக்காக வந்து ஒரு 10 நிமிஷம் பிரேக் வந்து கொடுத்துருக்காங்க. நிறைய ஜீப்ஸ் வந்து இங்கே வந்து ஒரு 10 நிமிஷம் வந்து பிரேக் எடுக்கிறாங்க. கமலேஸ்வர் டேம் இதோட வந்து பப்ளிக்கு வந்து டேம் பார்க்க வந்து ரூட் எண்ட் ஆகுது. ஸோ இங்கிருந்து இதுக்கப்புறம் வந்து அலோடு கிடையாது. கமலேஸ்வர் டேமோட வியூ பாயிண்ட் மேலே ஏறி வந்து நம்ம பார்க்கலாம்.
இங்கே இருக்கிற கார்ட்ஸ் வந்து செம்ம சேஃப்டியை வந்து வண்டி வந்து அப்படியே மூமெண்ட்லேயே வந்து வச்சுட்டு இருக்காங்க. அதுவும் அப்படி பின்னாடியே வந்துருக்கு. நம்ம போகும்போது ஒரு லைன் வந்து பெரிய லைன் உட்காந்து இருந்ததுன்னு நான் சொன்னேன் இல்லைங்களா, போயிட்டு ரிட்டன் வர வரைக்கும் அந்த லைன் அதே இடத்துல உட்காந்துருந்தது. அவங்க சொன்னாங்க நம்ம திரும்ப ரிட்டன் போகும்போது அந்த லைன் அப்போ தான் வந்து எந்திரிச்சு நடக்க ஸ்டார்ட் ஆகும் அப்படின்ட்டு. இப்போ நடக்க ஸ்டார்ட் ஆனால் விடியிற வரைக்கும் நடந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. காடு ஃபுல்லாக வந்து அப்படியே ரவுண்ட் அடிக்குமா. ஷார்ப்பாக 7 o'clock காட்டிலேருந்து வெளியில் வந்தாச்சு. இது வந்து நம்ம எந்த இடத்துல வந்து சஃபாரி ஸ்டார்ட் பண்ணமோ டிக்கெட் கவுண்டரில் டிக்கெட் எடுத்தோம் இல்லைங்களா, அந்த இடத்துக்கு வந்து மறுபடியும் கொண்டு வந்து நம்மளை வந்து ட்ராப் பண்ணிவிடுவாங்க. சஃபாரி வீடியோ வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் வர்றதா இருந்தால் கண்டிப்பாக வந்து கிட்ஸோட பிளான் பண்ணுங்கள். ரொம்பவே வந்து அட்வென்ச்சர் வந்து என்ஜாய் பண்ணுவாங்க. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க, கமெண்ட் போடுங்க, மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.